ஜெய்பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான மாலை வணக்கம். உறவுகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. 2வது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வந்திருக்கேன் அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவியின் அருளை நம்ம கண்டிப்பாக பெறணும்னு அம்மா ஒவ்வொரு கட்டமும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அம்மா பேசுற ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம, கொஞ்சம் கவனமாக அத சிந்தித்தல் ரொம்ப வேணும்னு சொல்றேன். இங்க யாரும் எந்த சூழ்நிலைகளிலும் இங்கவே தங்க போறது கிடையாது. இப்போ நம்மளோட உடலும், அந்த உடலுக்கு சொந்தமானது உயிரும். இது 2ம் தான் உங்களை சார்ந்ததாக இருக்கும். உங்க உடல் உங்களை சார்ந்து இங்கேயே உங்க கூடவே நீங்க இருக்கும் வரைக்கும், இந்த ஜீவன் உங்க உடலுக்கு மட்டும் தான் சொந்தமாகுது. இதுக்கு எடப்பட்ட வரக்கூடிய இந்த பணம், பதவி, பொருள், உறவுகள், காமம், ஆசை, அழகு இதெல்லாம் உங்கள விட்டுட்டு போயிடும். அப்படி போகக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஜீவன் இறைவனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பரிசு. ஜீவன் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பரிசு. அதுலயும் இந்த ஜீவன் இப்ப நம்ம மனிதன் என்ற ஒரு பெயரை நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜீவன் கிடைக்கிறதுக்கு மாபெரும் தவமும் பண்ணியிருக்கணும். ஏன்னா, நாம் பேசுறோம், நம்ம ஜீவனோட இருக்கிறோம், நம்ம ஆனந்தம் அனுபவிக்கிறோம், அன்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகள் இந்த உலகத்துல எத்தன படைப்புகளில் இருந்தாலும், இது மனிதனுக்கானது. மனிதனுக்கு மட்டுமே இது சிறந்த ஒரு விஷயமாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். தேவி நமக்கு தந்திருக்கிறா இல்லையா? அப்படிப்பட்ட தேவி இந்த உடலை நமக்கு இந்த மனித ஜீவனாக மனித பிறவிகள் குடுத்தாளே, அதை நம்மளால உணரணும். இப்போ வேற ஒரு பிராணிகள் இறந்தாலோ, இல்ல அது இப்ப வாழ்ந்துட்டு இருந்துச்சுனாலோ, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அதால சொல்ல முடியாது. இல்லன்னா அடுத்து நான் ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு அதால உணர முடியாது. ஆனா நம்மளால உணர முடியும் இல்லையா? அப்ப இந்த உடல், இந்த ஜீவன் இது 2ம் நமக்கு இந்த உடம்பு இருக்கந்தண்டி, இந்த ஜீவன் இருக்கந்தண்டி, இந்த உடம்பு நம்ம கூட இருக்கு. அப்போ இதை குடுத்த தேவிகளுக்கு, இறைக்கு மட்டும் தான் நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கணும். அதைத்தான் நம்ம உண்மையாக நேசிக்கணும். அத நீங்க உண்மையாக நேசிக்கிற பட்சத்துல, அந்த தேவி நமக்கு குடுக்குற இந்த ஜீவன், இந்த உடம்பு இது குடுத்துருக்காங்க இல்லையா? இத நீங்க நேசிக்கிற பட்சத்துல, உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க இத நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவி அருள் கடாட்சாரம் கொண்ட மனிதர்கள் பரிச்சயம் ஆகுவாங்க. மனிதர்கள் பரிச்சயமாகுவாங்க. "நீ நல்லா இருப்ப. நீ சுகமா இருப்ப. நீ செய்ற செயல்கள் அழகானது. உனக்கு எந்த குறைகளும் வராது. நீ யாரையும் துன்பப்படுத்தவே இல்லையே. நான் பார்த்த வரைக்கும் நீ தேவிக்கு உண்மையா இருக்கியே. நீ யாரோட வாழ்க்கையும் துரோகம் செய்யலையேங்கிற வார்த்தை எங்கிருந்து வர ஆரம்பிக்கும்னா, இந்த ஜீவனுக்கு ஒரு ஆன்மீகம் நீ அதுக்குள்ள இருக்கும்பொழுது, உங்களுக்கு நல்ல நல்ல உறவுகள் பரிச்சயமாகும்பொழுது, நல்ல ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஜீவன். இந்த ஆன்மீகம், இந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் உங்களுக்கு பரிச்சயமாகி, அவங்க இப்படி உங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப இங்க எது நமக்கு நிஜமாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த உடல் இந்த பூமியில அழியும் பொழுது, இந்த ஜீவன் வெளியேறுது. இதுக்கு இந்த மனிதர்கள்லாம் ஆசீர்வதிச்சாங்க இல்லையா? மகான்கள். இந்த ஆசீர்வாதம், நீங்க நல்ல விதமா நடந்துக்கிட்டது, பிறர் மேல் அன்பு செலுத்தியது, இது எல்லாமே இந்த ஜீவன் உங்களுக்கு எப்படி ஆகும்னா, பெரிய ஒளியாகி, இது மறுபடியும் பிறக்கிறதா இருந்தாலும், இப்ப பிறந்த பிறவிகளோட இன்னும் பெட்டரான ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயோ, ஒரு அதிர்ஷ்டசாலியாகவோ, ஒரு அழகாகவோ, அப்படி பிறக்கும் ஒன்று. இல்லை என்றால், பிறவாத வரமாக நம்ம முக்தி அடையலாம். இது 2மே நமக்கு தேவையான ஒரு விஷயம். இப்படி தேவைப்படக்கூடிய இப்படி ஒரு சூழ்நிலைகளைத்தான் நம்ம தேடணுமே தவிர, மண்ணிலேயே சாப்பிட்டுட்டு மண்ணிலேயே அழிஞ்சு போகக்கூடிய இந்த உடலுக்கு தேவையான பணம், தேவையில்லாத காமம், ஆசை, கர்வம், "நீ எனக்கு என்ன பண்ண? நான் உனக்கு என்ன பண்ணேன்? எனக்கு நீ சோறு குடுக்கலையே! எனக்கு நீ ரூ. 10 குடுக்கலையே! நான் நல்லா இருக்கனான்னு நீ கேட்கலையே!" இதெல்லாம் ஒரு அற்பமான வார்த்தைகள் இல்லையா? அந்த மாரியான வார்த்தைகளை நீங்க இன்னொருத்தங்கிட்டருந்து எதிர்பார்க்கீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு பிறவிகளாக இருக்க முடியும்? இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சிந்திக்கலாம். இந்த மாலை வேளை மனம் அமைதியாக்கி, இத நீங்க கேட்கிற நேரம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து, ஜீவனும் உடலும் இணைந்திருக்கும் உங்களுக்குள் தேவி அருள் கடாட்சரமும், என் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் ஒரு கண்ணாடி. என்னை நீ எப்படி பார்க்கிறியோ அப்படியே தான் நான் உனக்கு காட்டுவேன். ஏனால் நான் அம்மா. என்னை நீ முழுமையாக அம்மா என்று சொன்னால் மட்டும் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்னால. என் ஆசீர்வாதமும் உன்னை சேரும். தேவைக்காக என்னை அம்மான்னு சொல்லிட்டு, தேவை முடிந்ததற்கு அப்புறம் என்னை உதாசீனப்படுத்தினால்
எதுவாக நான் இருப்பேன்? யோசிக்கலாம். உங்களுக்காகவே வாழும் இந்த காலம் முழுமை உங்களுக்காகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜீவனை ஒளியேற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு பொழுது சந்திக்கலாம். ஜெய் பவானி.